Hi friends, welcome to Cinema at its Best. Cinema at its Bestல இப்போ நான் பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா வெர்டிக்ட். இந்த திரைப்படம் என்னன்னா 2019 இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிலிப்பைன்ஸ் நாடு திரைப்படங்க. திரைப்படத்தின் ரைடர் அண்ட் டேரக்டர் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா ரேமன் ரிபே குலிரெட்ஸ். இந்த திரைப்படத்தில் மேக்ஸ் என்கேமன் ஜாய் சாண்டோவா முதன்மை கதை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கிறிஸ்டோஃபர் கிங் டேனே சாண்டோவா அவரும் ஒரு முதன்மை கதை பண்ணியிருக்காரு. சரிங்க, வெர்டிக்ட் என்ன மாதிரி கதைகளும் பார்ப்பாங்க. படத்தின் நாயகியான ஜாய் சாண்டோ அவங்க தன் கணவர் டான் சாண்டோவோட ஒரு வாழ்ந்துட்டு இருக்காங்க குழந்தையோடு. இது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டான் சாண்டோ குடிச்சிட்டு வந்து ஜாய் சாண்டோவை போட்டு அடிச்சிடுறாரு. இதில் அவங்களும் அவங்களோட குழந்தையும் பாதிக்கப்படுறாங்க. இது பொறுக்க முடியாமல் ஜாய் என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே இவரை தூக்கி உள்ளே வச்சிடுறாங்க. இப்போ என்னென்னா இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வருதுங்க. கோர்ட்டுக்கு வரும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவர் கண்ணாபண்ணன் தாக்கிறார், ஸோ அவர் தண்டனை வாங்கி தரணுன்றதை புரியாக இருக்காங்க. இப்போ என்னென்னா கோர்ட்டுக்கு வந்த அப்புறமா இந்த கேஸில் என்ன மாதிரியான வெர்டிக்ட் கிடச்சிது அப்படின்றது தான் அந்த ஜாய் சாண்டோக்கு இதுதான் அந்த ஒட்டுமொத்த கதைக்களமேங்க. வெர்டிக்ட் பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் த வேர்ட் கோ இந்த மூவி ஸ்டார்ட் ஆன உடனே இந்த கதைக்களம் இது வந்து ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸை பற்றின ஒரு படம். இதை லிட்ரலாக ஆடியன்ஸை ஒரு பாயிண்டில் உட்கார வச்சு ஃபுல் ஃப்ளெட்ஜாக இறுக்கி கொண்டு போகிறோம். இதுதான் வந்து டைரக்டரோட நோக்கம். அந்த நோக்கத்தை அந்த படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிச்சிடுறாரு. நீங்கள் படம் ஆரம்பித்தோடனே உங்களுக்கு இப்படி ஆகிடும். இப்படி ஆனால் அந்த ஒரு மனநிலை வந்து எண்டு வரைக்கும் ஸ்டில் த வெரி எண்ட் வந்து அவர் கடத்திருக்காரு. தட் வாஸ் ரியலி ஃபேண்டாஸ்டிங்க. அதாவது அந்த கைண்ட் ஆஃப் ஃபிலிம் லாங்குவேஜ் நரேஷன் வந்து இட் வாஸ் ரியலி ஃபேண்டாஸ்டிக் ஒன். ஏன்னா மிக முக்கியமாக ஜாய் வந்து உள்ளுக்குள்ளே தவிக்கிற ஒன்றையும் ஆடியன்ஸை தவிக்க வைக்கிறது தான் பாயிண்ட்டு. அதை வந்து ஒரு ஃபிலிம் லாங்குவேஜில் இவ்வளோ இந்த பாயிண்டில் கடத்துறது இருக்குது பார்த்தீங்களா. அதில் வந்து ரேமன் ரிபே டெரிஃபிக் ஜாப், ஃபேண்டாஸ்டிக் ஜாப், வாட் அஸ்டவுண்டிங்கான ஒரு பாயிண்ட்டுங்க. அது நான் உண்மையாகவே மறந்துட்டேன். நான் ஏன்னா அவன் எடுத்தவொடனே கதைக்குள்ளே போயிட்டான். கதைக்குள்ளே போனோடனே இப்படி அந்த படம் ஸ்டார்ட் ஆகி இப்படி போனவொடனே அவ்வளோதான். நீங்கள் இப்படின்னா இப்படி தான். இதிலேருந்து நீங்கள் வந்து விலக கூட முடியாது, உங்கள் உடம்பை கூட இது பண்ண முடியாது. ஏன்னா ஏன் நான் சொல்கிறேன், லிட்டரலாக ஐ ஃபெல்ட் தட் திஸ் வாஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க இந்த இடம் வந்து. ஏன்னா இந்த கதையில் ரொம்ப முக்கியமாக நான் பார்த்தது என்னென்னா அதாவது ஜாய் பரிதவிக்கிற அந்த விஷயத்தை லிட்ரலாக கடத்துறதுக்கான முயற்சியை ஒரு ஃபிலிம் லாங்குவேஜுக்குள்ளே கொண்டு வர ஒரு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா. அதில் முதல் வெற்றி அடைஞ்சிடுறாரு. தட் வாஸ் ரியலி ஃபேண்டாஸ்டிக் ஃப்ரம் ரேமன் ரிபே. எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து அடுத்தது நான் சொல்லிகிட்டே வரேன். கேஸ்ட் வைஸ் பார்த்து வட்டிங்கன்னா ஜாய் சாண்டோவா பண்ண மேக்ஸ் எனிங்மேனோட பெர்ஃபார்மன்ஸும் சரி, டான் சாண்டோவா பண்ண கிறிஸ்டோஃபர் கிங்கோட பெர்ஃபார்மன்ஸும் சரி ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேரும். ஆக்சுவலாக படம் முழுக்க நடித்த எல்லாருமே ரொம்ப பிரமாதம் பண்ணியிருந்தாங்க. தட் வாஸ் ரியலி சூப்பர், பியூட்டிஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் எவ்ரி ஒன். அண்ட் தென் கம்மிங் பேக் டு த பாயிண்ட். இந்த படத்தை நான் முழுசாக சொல்ல விரும்பலை, பட் சில விஷயங்களை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா அதாவது டொமஸ்டிக் வயலன்ஸ்ன்றது இட்ஸ் நாட் அ சிம்பிள் திங். ஒரு க்ரைம் அகெயின்ஸ்ட் உமனோ ஒரு 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 கணவன் என்ற நான் கணவன் என்ன வேணால் பண்ணுவேன்ன்றது வீட்டில் நடக்கிற நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் உலகம் ஃபுல்லாகவும் நடக்குதுன்ற ஒரு பிரச்சனை தான் அது. அதை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எனக்கு ரொம்ப பிடிச்சது சோஷியோ பொலிட்டிக்கல் ஆங்கிளில் கொண்டு வந்தது தான். இந்த கதைக்களத்தை எடுத்து பண்ணும்போது ஒரு சோஷியலாக என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, ஆஸ் வெல் அஸ் ஒரு கண்ட்ரியோட பாவர்ட்டி மேட்டரை கொண்டு வர்றது, ஒரு கண்ட்ரியோட பொலிட்டிக்கல் பாயிண்ட்டை கொண்டு வர்றது. இது எல்லாமே இந்த படத்தில் கொண்டு வந்தீங்க. மொத்தம் எக்கனாமிக்கல் பாயிண்ட். இந்த ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ்ன்ற பாயிண்ட் எடுத்துக்கிட்டு இதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் செட் பண்ணுறாரு டேரக்டர். திஸ் வாஸ் ரியலி சூப்பர். ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி விஷயங்களே கொண்டு வர்றது தான் மிக மிக அவசியம் என்று நான் பார்க்குறேன். எப்போவுமே ஒரு திரைப்படத்தில் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து கண்ணுக்கு தெரியாமல் கொண்டு வரணும். இந்த படத்தில் வந்து கண்ணுக்கு தெரியாமல் கொண்டு வர மாதிரி இருந்தாலும் நம் கண் குளர அதை நம்மளால் பார்க்க முடியுதுன்றது தான் உண்மை. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோர்ட்டில் ஹேண்டில் பண்ணுற விஷயம். கோர்ட்டை வந்து ஒரு கோர்ட்டுக்குள்ளே இந்த கேஸ் எப்படி ஹேண்டில் பண்ணப்படுதுன்றது பார்த்திங்களா, வா ரொம்ப ரியலிஸ்டிக்ங்க. வெரி ரியலிஸ்டிக் கோராக இருக்குங்க. ரொம்ப ரியலிஸ்டிக். நமக்கே வந்து இந்த மாதிரி தான் இருக்குமா, இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து நம்ம உண்மையாகவே தோன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா அதே மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து அந்த கேஸ் ஸ்டார்டிங்கில் கொடுத்த உடனே ரெண்டு பேரையும் ஒரே வண்டியில் வச்சு கூப்பிட்டு வருவாங்க. அதுவும் அந்த ஆட்டோ மாதிரி இருக்கும். இங்கே அங்கே அப்படி தான். அதையெல்லாம் கொண்டு வந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது உண்மையாகவே. எனக்கு ரொம்ப வந்து இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து
இட்ஸ் நாட் அ ப்ரெடிக்டபிள். பட் நமக்கு ஒரு பாயிண்ட் வரும் இது இப்படி தானே இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. பட் என்னன்னா அந்த ஒரு முடிவுக்கு முன்னாடி ஒரு ட்விஸ்ட், அது யாருமே எதிர்பார்க்க முடியாது. தட் வாஸ் ரியலி அன்எக்ஸ்பெக்டட் ஒன். அந்த ட்விஸ்ட்டுக்கு அப்புறம் வர அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் வர ஒரு எண்டில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, நான் மோர் தன் கன்க்ளூஷன், ஜட்ஜ்மெண்ட்டே ஒரு கன்க்ளூஷன் ஆனாலும் அந்த இடத்துல வந்து ஒரு ரெசல்யூஷன் ஒன்று வச்சிருப்பார் டேரக்டர். அந்த கிளைமேக்ஸ் முடிஞ்ச ரெசல்யூஷன், அந்த எல்லா ஃபைல்ஸையும் எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல குடோனில் அடைக்கிற இடம் இப்படி தான். அதில் வந்து ஒரு மெட்டஃபரோட முடிச்சிருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எவ்வளோ ஃபைல்ஸ், அப்போ எவ்வளோ பிரச்சனைகள் இங்கே வந்து கண்ணும் காணாமல் அடித்து தூக்கி ஃபைல்ஸ் பண்ணி தூக்கி போட்டு போயிருக்கு, ஒரு குடோனில் வைக்கப்பட்டிருக்கு, பல பேரோட பிரச்சனைகள்ன்றது அந்த இடத்துல சொல்கிற இடம் வந்து ஃபென்டாஸ்டிக். இட் வாஸ் ரியல் ஃபென்டாஸ்டிங்க. உண்மையாகவே வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு ரேமன் ரிபே ஒரு குளிர்ச்சியோட அந்த ஃபிலிம் லாங்குவேஜும் அந்த டைட் ஸ்க்ரீன் பிளேவும் இந்த படத்தின் பெரும் தூண்கள் என்று எனக்கு சந்தேகமும் கிடையாது. இந்த படத்தோட சவுண்ட் டிசைனும் நம்ம இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லணும். அதை விட ரொம்ப முக்கியமாக இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபியில் ஒரு இடத்துல கூட உங்களுக்கு லாங் ஷாட்டோ இல்லை பெருசாக ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீலே இருக்காது, அன்கம்ஃபர்ட் தான். இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபியில் உங்களுக்கு எப்படியாவது டைட்டர், எவ்வளோக்கு டைட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு டைட்டரான ஒரு பாயிண்ட் பண்ணியிருப்பார் சினிமாட்டோகிராஃபர். ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் எவ்ரிதிங் இன் த ரெஸ்பெக்ட் ஆஃப் ரேமன் ரிபே தான். பட் ஸ்டில் சினிமாட்டோகிராஃபரும் அவரோட ஒர்க் ரொம்ப பிரமாதம் பண்ணியிருந்தார்னு நீங்கள் சொல்லுவாங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 2019 வெனிஸ் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வெனிஸ் ஆடிஷன் அவார்ட் கேட்டகரியில் ஸ்பெஷல் ஜூரி ப்ரைஸ் வின்னருங்க. அதே மாதிரி வெனிஸ் ஆடிஷன் அவார்டுக்கு இந்த படம் நாமினேட் ஆகிருந்துங்க. டெஃபினட்டாக நீங்கள் வெர்டிக்ட் படம் பாருங்கள். ஒரு சிறந்த படத்தை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமாவடியோ இல்லை ரீஜனல் சினிமாவடியோ இல்லை ஷார்ட் ஃபிலிமோடையோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.